يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணு அணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், கியாம நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நெல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளி வாயிலில் குழுவியிருக்கின்றோம். இந்த ஒன்றுகூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா துணை புரிய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் போது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு அருளுக்குரியதாக இருக்கிறது, அந்த அருளை விளங்காமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைகளை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு என்ன நிஅமத்துகள் தரப்பட்டாலும் அது அத்துணையும் மறுமையில் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அது பற்றி நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்மை விசாரிப்பான். அந்த நிஅமத்துகள் எதுவாக இருந்தாலும் சரிதான். ஆகவே அல்லாஹு தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை, சுகமான வாழ்க்கையை தந்திருக்கின்றான் என்றால் அது பற்றி நிச்சயமாக மறுமையில் நம்மிடம் விசாரணை இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிரார்த்தனையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், இந்த ஆஃபியத்தான உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தர வேண்டும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுஹுல்லாஹ தஆலா, எனக்கு ஒரு செய்தியை சொல்லித் தாருங்கள், அதை அல்லாஹ்விடம் நான் பிரார்த்திக்க வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சலில் லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு அவசியம். அதனால் அல்லாஹ்விடத்திலே அதை அதிகமாக துஆ செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு போய்விட்டார்கள். மீண்டும் சில நாட்கள் கழிந்த பிறகு அவர் வருகிறார். வந்து அப்படியே சொல்லுகிறார், அல்லிம்னி ஷைஅன்
எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், அதை அல்லாஹ்விடம் நான் கேட்க வேண்டும். அப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சலில்லாஹல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உடல் ஆரோக்கியத்தை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் இருந்தால்தான் உழைக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம். அதே போன்று அவன் என்ன என்ன உலகத்திலே உள்ள தேவைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் அவன் சரியாக செய்து கொள்ளலாம், இபாதத்துகள் செய்யலாம். உடல் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் இந்த அனைத்தும் அவனுக்கு பிரச்சனையாக ஆகிவிடும். இபாதத் செய்ய முடியாது, உழைக்க முடியாது, இந்த உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியாது. அப்படியான கஷ்ட நஷ்டங்கள் அவனுக்கு ஏற்படும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆஃபியத்தை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகிராவிலும் ஒரு மனிதன் ஆஃபியத்தாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலும் ஆஃபியத்தாக வாழ வேண்டும். அப்படி என்றால் அவனுடைய உடல்களை அவன் கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது, லன் துது ஷைஅன் பஅத கலிமத்தில் இஹ்லாஸ் மிஸ்ரல் ஆஃபியா, ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்கப்படுகிறான் என்றால் இஹ்லாஸான அந்த கலிமாவுக்கு பின்னால், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா அவனுக்கு கிடைத்த பிறகு மிக உயர்ந்த ஒன்று என்று சொன்னால் அது இந்த ஆஃபியத்தான வாழ்க்கை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். ஆகவே சகோதரர்களே, இந்த ஹதீசுகள் எல்லாம் எதை வலியுறுத்துகிறது? ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆஃபியத்தை, உடல் ஆரோக்கியத்தை, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கையை அவன் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறார்கள்? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, லா இலாஹ இல்லா அன்த். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய அந்த ஔராதுகளில் 3 முறை இந்த துஆவை ஓதச் சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த். யா அல்லாஹ், என்னுடைய உடலில் ஆஃபியத்தை தந்துவிடு, என்னுடைய பார்வையில் ஆஃபியத்தை தந்துவிடு, என்னுடைய கேள்வி புலனில் ஆஃபியத்தை தந்துவிடு, என்னுடைய உடலிலே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் நோய் துன்பங்களை விட்டு பாதுகாத்து விடு. உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படி நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, காலையில் ஓத வேண்டிய மாலையில் ஓத வேண்டிய திக்ருகளில் ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி, அல்லாஹும்ம அஸ்துர் ஔராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி, அல்லாஹும்ம அஹ்ஃபظ்னி மின் பைனி யதைய வ மின் خلفي வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அன் உக்தால மின் தஹ்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய திக்ருகளில் நிறைய விடயங்களை அதிலே சொல்லிவிட்டு அதிலே முதலாவது எதை சொல்லுகிறார்கள் என்றால் உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை, ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆஃபியத், உடலில் ஆஃபியத், பொருளாதாரத்தில் ஆஃபியத், இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதங்களிலும் ஒரு ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படி? இந்த உலகத்திலும் ஆஃபியத்தாக நான் வாழ வேண்டும்,
மறு உலகத்திலும் ஆபியத்தாக வாழ வேண்டும். யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்குகிறேன். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பாவ மன்னிப்பை கேட்குகிறேன். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஆபியத்தான வாழ்க்கையை நான் பிரார்த்திக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று நீங்கள் துஆ செய்கின்ற போது என்னுடைய மார்க்கத்தில், என்னுடைய விவகாரங்களில், உலக விவகாரங்களில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில், அனைத்து விடயங்களிலும் ஆபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை உன்னிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அதே போன்று என்னுடைய குறைகளை எல்லாம் யா அல்லாஹ் மறைத்து விடு. என்னை பயமில்லாமல் அச்சமில்லாமல் இந்த உலகத்திலே வாழ வைத்து விடு. அல்லாஹும்ம அஹ்ஃபத்னி மின் பைனி யதைய, எனக்கு முன்னால் பின்னால் இடதால் வலதால் மேலால் கீழால் எல்லா பகுதிகளிலும் எனக்கு பாதுகாப்பை நீ தந்துவிடு. மேலும் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பிரார்த்திக்கின்றேன், கேட்கின்றேன், கெஞ்சி உன்னிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். கீழாலே இருந்து பூகம்பங்கள் ஏற்படுவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு இருக்கின்றேன், அழிவுகளை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு கேட்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். மாலையிலும் காலையிலும் ஓதி வேண்டிய அந்த துஆவாக அது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதை முக்கியத்துவப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால் அவன் படுகிற அவதிகள் என்ன, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான், அவனுக்கு எவ்வளவு பொருளாதார செலவுகள் ஏற்படுகிறது. அவன் நல்ல முறையிலே வணக்கங்கள் செய்திருந்தால் அந்த வணக்கங்களை சீராக அவனால் செய்துவிட முடியாது. அதனால் சகோதரர்களே, அவனுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த கலிமாவுக்கு அடுத்தபடி அவன் என்ன செய்ய வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை, இந்த ஆபியத்தான வாழ்க்கையை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். இப்படி இருக்கின்ற போது நம்மில் எத்தனை பேர்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நியமத்தான அருள்களை, இந்த இந்த ஆபியத்தை, இந்த ஆரோக்கியமான இந்த வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். போதை வஸ்துகளை அறிந்து அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய உடலை பழுதுபட செய்கிறான். ஹராமான உணவுகளை உட்கொண்டு அவன் என்ன செய்கிறான், இப்படி செய்து கொள்ளுகிறான். ஹராமான தொழில் செய்து அவனுடைய உடல்களை அவன் அழித்துக் கொள்ளுகிறான். அவன் ஹராமான ஒரு சாப்பாடை உட்கொண்டால் அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உணவு ரீதியாக இருந்தால் எப்படி இருந்தாலும் அவன் ஹராமான வழிகளில் வட்டி எடுத்து, லஞ்சம் எடுத்து, களவெடுத்து, இப்படி வேறு 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 என்ன பாவங்கள் ஹராமான வழிகள் இருக்கின்றதோ பொய்யான வழிகளில் ஒருவன் சம்பாதித்து அதை ஊடாக நல்ல ஹலாலான உணவுகளை வேண்டி அவன் சாப்பிட்டாலும் நிச்சயமாக அதனால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு அந்த அடியான் பொறுப்பாக இருக்கிறான். அவனுடைய உடலை சிதைவடைய செய்தது, அவனுடைய உடலை நாசமாக்கியது அவனாகத்தான் இருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதைகளில் செலவு செய்யுங்கள். வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை அழிவின்பால் போட்டுக் கொள்ளாதீர்கள். இது அல்லாஹு தஆலா நல்ல வழிகளில் பொருளாதாரங்களை செலவழிக்க செல்லுகிறான். அந்த நல்ல வழிகளில் செலவழிக்காமல் ஹராமான வழிகளில் அந்த பொருளாதாரத்தை செலவழிப்பதும் இதுக்குள் வரும். உண்மையிலேயே அந்த காலத்தில் இந்த வசனம் இறங்கியதற்கு காரணம் ஜிஹாது செய்வதற்காக வேண்டி பொருளாதார ரீதியாக அல்லாஹு தஆலா செலவழிக்க செல்லுகிறார். ஆனால் சில மனிதர்கள் அதற்கு எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் கஞ்சத்தனம் காட்டினார்கள். இப்போது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள், உங்களுடைய கரங்களை கொண்டு அழிவின்பால் போட்டுக் கொள்ளாதீர்கள். இவர்கள் உழைத்த அந்த சொத்தை அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கின்ற போது அதை அவர்கள் சரியாக கொடுக்காமல் விட்டால் அது அழிவு, அது ஹராம். அல்லாஹு தஆலா ஜகாத்து கொடுக்க சொல்லுகிறான். ஜகாத்தை கொடுக்காமல் நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றாமல் விட்டால் அந்த பொருள்கள் அனைத்தும்
அழுக்குகள் அசிங்கங்கள் நிறைந்ததாக மாறிவிடுகிறது, ஊத்தைகளுடையதாக மாறிவிடுகிறது. அந்த பொருளாதாரங்கள் சுத்தப்படுத்தப்படவில்லை. ஆகவே அந்த பொருள்களை பாவிப்பது ஹராம். அந்த பொருளிகளின் ஊடாக எதை செய்தாலும் அவன் பல விதமான நோய்களுக்கு ஆளாகிறான் என்பதை இமாம்கள் நமக்கு அழகாக தொகுத்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே சகோதரர்களே, கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான இந்த நிலைகளில் ஆரோக்கியமான வாழ்க்கை எவ்வளவு தேவையானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் ஹாஸ்பிட்டல்களுக்கு போகின்ற போது, நோயாளிகளை பார்க்க போகின்ற போது, நமக்கு அவர்கள் படுகிற அவதி, படுகிற கஷ்டங்கள், என்னென்ன விதமான கஷ்டங்களை அவர்கள் படுகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். பார்த்துவிட்டு நாம் நம்முடைய உடல்களை சிதைவடைய செய்யக்கூடிய, பழுதாக்கக்கூடிய பல நோய்களை நாங்களே எங்களுடைய கைகளால் தேடிக்கொள்ளுகிறோம். அவர் இன்ன கட்டுப்பாட்டில் உணவோடு இருக்க வேண்டும், இன்ன கட்டுப்பாட்டில் அவர்கள் இன்ன குடிபானங்களை குடிக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் ஆலோசனைகளை சொன்னால் அவைகளை அவர்கள் பேணுவதும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை இந்த குர்ஆனிய வசனங்கள், இந்த ஹதீஸ்களை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது விளங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இன்னும் ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்திக்க வேண்டும், ஒரு துஆவை சொல்லித் தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய துஆ. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை சொல்லி கொடுத்து விட்டு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்படி அவர்களுடைய விரல்களை காட்டி இந்த பெருவிரலை இப்படி மடித்து கொள்ளுகிறார்கள். மடித்து விட்டு இந்த நாலு விடயத்தை ரசூலுல்லாஹ் அங்கே சொன்னார்கள். இந்த 4 விடயங்களும் எவனுக்கு கிடைக்கப் பெறுகின்றதோ ஈருலக பாக்கியங்களையும் அவன் பெற்றுவிட்டான். அது என்ன அந்த துஆவில் சொல்லப்படுகிறது? அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் செய்த பாவங்கள் அனைத்தை விட்டும் என்னை துப்புரவு படுத்தி விடு. வர்ஹம்னி, எனக்கு ரஹ்மத்து செய்வீராக. வஆஃபினி, எனக்கு உடல் ஆரோக்கியங்களை தருவாயாக, ஆஃபியத்தான வாழ்க்கையை எனக்கு நீ ஏற்படுத்துவாயாக. வர்ஸுக்னி, எனக்கு வாழ்வாதாரத்தை தருவாயாக, ரிஸ்கை தருவாயாக. இந்த ரிஸ்க் என்பது உணவு மாத்திரமல்ல, பொருளாதாரம் மாத்திரமல்ல, அவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும். கல்வியாக இருக்கலாம், என்ன தேவைகள் அவனுக்கு இருக்கின்றதோ, இந்த உலகத்தில் அவனுக்கு எது வாழ்வாதாரமாக இருக்கிறதோ, வாழ்வதற்கு தேவையான அனைத்து விவகாரங்களும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி, அடிக்கடி இதை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எதை பிரார்த்திக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்கின்ற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இன்ன விடயத்தை, ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் சிலர்களுக்கு இந்த 4 விடயங்களையும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே சகோதரர்களே, அந்த 4 விடயங்களும் எவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்றதோ ஈருலகத்திலும் பாக்கியசாலியாக அவன் கருதப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தேவை, மறு உலகத்திலும் பாவ மன்னிப்பு தேவை. இந்த உலகத்திலும் ரஹமத்து தேவை, மறு உலகத்திலும் ரஹமத்து தேவை. இந்த உலகத்திலும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும், மறுமையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும். இங்கும் வாழ்வாதாரம் தேவை, அங்கும் வாழ்வாதாரம் தேவை. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் இந்த 4 விடயங்களும் எவருக்கு கிடைத்து விடுகின்றதோ
அவர் பாக்கியம் பெற்றவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களில் வைத்து பார்க்கின்ற போது இந்த உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியமான வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, ஒரு மனிதன் ஒரு நோய்வாய்ப்படுகிற போது, இன்று சர்வசாதாரணமாக நமது ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை சேனல் பண்ணி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 2500 ரூபாய் 3000 இல்லாமல் பார்க்க முடியாது. அவர்களுக்கு சேனலிங் பீஸ் ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய். அது அதே நேரம் கொழும்புக்கு போய் பார்க்கிறதாக இருந்தால் அவர்களுடைய 4000க்கு மேற்பட்ட தொகை, அவர்களை பார்ப்பதற்குரிய தொகை. பயண செலவு வேற, மருந்தெடுக்கிற செலவு வேற. உதாரணத்துக்கு ஒரு எளிய கணக்கு, ஒருவனுக்கு கொழும்புக்கு போயிட்டு வரணுமாக இருந்தால், அவனுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் சாதாரணமாக ஒரு 25,000 30,000 கலரும். அவன் ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லாதனால் ஏற்பட்ட விளைவு. நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலும் அல்லாஹு தாலா பல நியமத்துகள். எனக்கு அல்லாஹ் என்ன செய்தான் என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், அல்லாஹ் என்ன நமக்கு செய்யவில்லை? ஒருவன் கிட்னி பேஷண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிட்னியை சரிவர செய்வதற்கு ஒருவர் அந்த கிட்னி வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே ஒரு கிட்னி வைப்பதற்கு தேவைப்படுகிறது. ஒரு சின்னதொரு பொருள், அது செய்கின்ற வேலை எவ்வளவு பெருசு யோசித்து பாருங்க. ஹார்ட் எவ்வளவு முக்கியமானது, நம்முடைய பார்வை எவ்வளவு முக்கியமானது. அன்று கொழும்புக்கு இந்த கண்ணை காட்டுவதற்காக வேண்டி நான் போயிருந்தேன். பிரஷர் அட்டி, அதாவது கண்ணில் இரத்த கசிவு என்பதற்காக. அப்படி போகிற போது அங்க போய் புக் பண்ணி எல்லாம் பார்த்தா கண்ணுக்குள்ள ரத்தம் கசிவு இருக்கிறது, அதை ஆபரேட் பண்ண வேண்டும். அதை ஆபரேஷன் செய்வதற்கு 3.5 லட்சம், அரை மணி நேரம் தான் அந்த வேலை. அதை மீண்டும் என்ன செய்யணும், திரும்ப மருந்துற்றிருக்கின்றார்கள், அதை திரும்பவும் அதை செய்ய வேண்டும். அதே தொகையை கொடுத்து ஒரு அல்லாஹ் தந்த அந்த பார்வையில் ஒரு குறைபாடு வருகிற போது, இன்னும் ஒருவரை சந்தித்தேன். அவர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான், அவரும் வந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், இதுவரை 1 கோடிக்கு மேலே நான் இந்த கண் பார்வைக்காக வேண்டி செலவழித்திருக்கிறேன், இன்னும் பார்வை சரியாக இல்லை. ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது. நம்ம அதை எப்படி பாலடைய செய்திருக்கிறோம்? நம்ம சரியாக உடலுக்குரிய ஹக்குகளை கொடுப்பது கிடையாது. ஆகவே சகோதரர்களே, ஒருவருக்கு ஆபரேஷன் என்று வந்துவிட்டால் ஆக குறைந்தது சின்ன காசு 1 லட்சம் வேணும். ஆகவே அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த நோய்கள் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. அல்லாஹ் நோயை விடுபவன், நோயை குணப்படுத்துபவன், மரணிக்க செய்பவன், உயிர் வாழ செய்பவன். ஆகவே அல்லாஹ் நினைத்தால் ஆகு என்றால் ஆகிவிடும். அல்லாஹ் நமக்கு நோயை தராமலும் பாதுகாத்து விடலாம். ஆகவே நோயாளிகளை சென்று பார்க்கிற போதுதான் அதனுடைய கஷ்டங்கள் எவ்வளவு அவலமானது என்பது விளங்குகிறது. அவர் படுகிற கஷ்டம், அவருக்கு வருத்தம் வருகிற போது, சிலர்கள் முள்ளந்தட்டு பிரச்சனை, படுத்த படுக்கையிலே இருக்கிறாங்க, எழும்பி நடக்க இயலாது. அன்று ஒரு ஆபரேஷன் நடக்குகிறது. இரத்த கசிவு மூளையில் செல்லுகின்ற ஒரு நரம்பில் 20 வைத்தியர்கள் ஸ்பெஷல், அந்த அதற்கென்று ஸ்பெஷலான 20 வைத்தியர்கள் டாக்டர்ஸ்மார் சேர்ந்து வைத்தியம் பண்ணுகிறார்கள். 8 அவர் ஆபரேஷன். இரத்த கசிவு அணுவை போன்ற ஒரு சின்னதொரு இரத்தத்தை எடுத்து வெளியே வைக்கிறார்கள். அதுக்கு எவ்வளவு? அதுக்கும் ஆபரேஷனுக்கு கோடிக்கணக்கான ரூபாக்கள். ஆகவே அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அருள் எவ்வளவு முக்கியமானது. அதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? நம்முடைய உடலை அல்லாஹ் நமக்கு நோயை தருகிற போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அது வேற பிரச்சனை.
ஆனால் நாங்களே அந்த நோய் வருவதற்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நோயை தந்து நோயாளியாக போனால் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது, வைத்தியம் செய்யதாக வேண்டும். அல்லாஹ் தந்த நோயை அல்லாஹ்வே குணப்படுத்துவான் என்று வைத்தியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் நம்மில் அதிகமானவர்கள் தங்களுடைய கரங்களால் தங்களுடைய செயல்பாடுகளால் நோயாளியாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஒரு பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு நோயை தருகிற போது அதிலே பொறுமையாக இருக்க வேண்டும். அது நமக்கு நன்மை இருக்கிறது, அதிலே சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், அதிலே பல நன்மைகளை அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு முஃமினுக்கு ஒரு முள்ளு கொத்தினாலும் அதனால் பல பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவனுக்கு சுவர்க்கத்துக்குரியவனாக மாறிக்கொண்டிருக்கின்றான். அதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை நோயாளியாக ஆக்காமல் இருக்கின்ற போது நாங்களே நோய் வந்தால் வரட்டும் என்று கேலஸாக பொடுபோக்கோடு அலட்சிய போக்கோடு இருந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போய்விட்டார்கள். இதை கேள்விப்பட்டு மக்காவிலே இருந்து நிறைய பேர் போறாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போகிறார்கள். அவர்கள் அங்கே போய் ரசூல் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் போன உடனே அங்கே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு ஆக்களையும் ஹிஜ்ரத் வந்தவர்களை மதீனாவில் சில சில ஆக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி ஒப்படைத்து கொடுக்கிறார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அப்படி ஒப்படைக்கப்படுகிற போது யாரிடத்திலே ஒப்படைத்தார்கள்? அபூதர் அல் கிஃபாரி என்ற நபி தோழர். அவர் மிக நல்ல பேணுதலான நல்ல மனிதர். அவர் இபாதத்திலே தன்னை ஈடுபடுத்தக்கூடியவர். நோன்பு, தொழுகை, கிராத்துல் குர்ஆன் ஓதுவது, திக்ர்கள், இப்படியே அவருடைய வாழ்க்கை கழியும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே விருந்தாளியாக வைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் மனைவிடத்திலே சொல்லுவார், சல்மானை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள், சாப்பாடுகளை கொடுங்கள், அவர்களே குறை வந்துவிடக் கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி அவர். இப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் அபூதர் அல் கிஃபாரியுடைய மனைவியை ஒரு அலங்கோல நிலையில் கண்டுவிட்டார். அப்போது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் இப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய கணவருக்கு மிக விருப்பமானவராக நீங்கள் இருக்க வேண்டுமே. அப்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய கணவர் என் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கின்ற போது நான் இதற்காக வேண்டி அப்படி இருக்க வேண்டும், அதனால் தான் என்னை அழகுபடுத்தாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போது அவர் சொல்லுகிறார், பரவாயில்லை, நான் சாப்பிடல, அவர் வந்தவுடனே சாப்பிடுவோம். அவர் அன்று நோம்பாளி அபூதர் அல் கிஃபாரி. ரசூல் ஸல்லல்லாஹு அதாவது சல்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அபூதர்ரை பார்த்து அவர் வந்து பார்க்கிறார், இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடுலாம் வச்சிருக்க, அவர் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? நீயும் சாப்பிட்டால் தான் நான் சாப்பிடுவேன். அப்போது சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் சாப்பிடவில்லை. அபூதர் இவருடைய தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கிறது என்று சொல்லி சாப்பிடுகின்றார், நோன்பை விட்டுவிட்டு. இரவையிலே அவர் தூங்குவதற்கு இவருக்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டு தூங்க போகிறார். அவர் நின்று வணங்குவதற்கு ரெடியாகிறார். அந்த நேரத்தில் நீங்களும் என்னோடு தூங்கினால் தான் தூங்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார், அப்படியே இருக்கிறார். இவர் பார்க்கிறார், தூங்குறமாய் நடிக்கிறார். அவர் தூங்குறதுக்கு சென்ற பிறகு நாம் எழுந்து தொழலாம் என்று அவர் அப்படியே விடுகிறார். தூங்குவது போன்று அவரும் நடிக்கிறார், இவரும் நடிக்கிறார். கொஞ்ச நேரம் சென்ற பிறகு தூக்கம் மிகைத்து விட்டது. அபூதர் கடுமையாக தூங்கிவிட்டார். அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் வந்த போது தட்டி எழுப்பி, இப்போது வணங்குங்கள். இவர் கடுமையான ஒரு கவலை. சல்மான் என்ன வேலையை பார்த்துட்டார்? நாம் அவர் நல்ல மனிதர் இங்க ஒன்று வச்சா தொழுகையும் இல்லாம ஆக்கிட்டார், நோன்பும் முடிக்க வைக்கல, எல்லாத்தையும் பாலடைய செஞ்சுட்டார். விடிய காலை ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துக்கு போகிறார். போய் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தந்தவர் இப்படி இப்படி எல்லா விடயங்களையும் கெடுத்து விட்டார். அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், இன்னலி ஐனிக அலைக ஹக்கா வலி ஜௌஜிக அலைக ஹக்கா வலி பதனிக அலைக ஹக்கா. உன்னுடைய கண்ணுக்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது, அதை கொடு என்று சொன்னார்.
உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது, அதை கொடு என்று சொன்னார். உன்னுடைய உடம்புக்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது, அதை கொடு என்று சொன்னார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், அவர் சொன்னது உண்மைதானே, சதக்க சல்மான், சல்மான் பொய் சொல்லவில்லை, நல்லதைத்தானே சொல்லியிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, ஒரு மனிதன் அந்த இடத்திலே இபாதத் என்று சொல்லி தன்னுடைய உடலை கெடுப்பதும் மோசமான ஒரு காரியம்தான். அவர் தூங்காமல் இரவு வணக்கத்தில் ஈடுபட போகிறார், கண் அங்கே அப்செட்டாக போகிறது, கண் பாதிக்கப்பட போகிறது. தொடர்ச்சியாக இபாதத், தொழுகை, நோன்பு என்று அவர் இருக்க போனால் அவருக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும் என்பதை அவர் சூசமாக சொல்லி காட்டுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த விடயங்களை அங்கீகரிக்கின்றார்கள். ஆகவே சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறு என்ன செய்கின்றோம், நோய்களுக்கு ஒவ்வொருவரும் ஆளாகி இருக்கின்றோம். இன்று நோயே இல்லாதவர்கள் யாருமே கிடையாது என்ற அளவுக்கு இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனையில் மிக முக்கியமாக ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் பொருளாதாரத்தை தேடுவதற்கும் படிப்பதற்கும் கடின உழைப்புகளில் ஈடுபடுவதற்கும் இந்த உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சிற்றரசுடைய காலத்திலே, சிற்றரசு என்று நீங்கள் படித்திருப்பீர்கள், அந்த காலத்தில் ஒரு அரசன் கடுமையான நோய்க்கு உள்ளாகிறான். அந்த நோய் என்ன, அவருக்கு ஒன்றுக்கு போறது பிளாக் ஆயிட்டு, ஒன்றுக்கு போக முடியாமல் இருக்கிறது. அவர் அரசராக இருந்தால் என்ன செய்வார், எவ்வளவு ஸ்பெஷல் டாக்டர்மார் எடுத்து வைத்தியம் செய்யலாம், அவருக்கு அப்படி வைத்தியம் செய்யப்படுகிறது, எதுவும் சரிய வரவில்லை. கடைசியாக இன்னொரு டாக்டர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை கொண்டு வர வைக்கிறார்கள். அவரை கொண்டு வர வைத்து வைத்தியம் செய்யப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு என்ன வெகுமதி தருவீர்கள்? அவங்க பலரை சொல்றாங்க, அவருக்கு அதெல்லாம் சரி வராது, நீங்க இருக்கிற சீட்டில் நான் இருக்கணும், எனக்கு பதவியை தரணும் அப்படின்னா உங்களுக்கு வைத்தியம் செய்வேன். இருந்த மந்திரியாக்கள்லாம் கோபப்படுறாங்க, என்னடா இது, இந்த கட்டத்தில் இந்த டிமாண்ட் வைக்கிறார் வேறு, அப்ப அவரை கொள்வோம். அதெல்லாம் அரசர் சொல்றாரு, அவரை கொள்றதால் நமக்கு வைத்தியம் நிற்காது, அதை நாங்கள் எழுதுவோம் கொடுப்போம். அவர் சொல்ல, எழுதுங்க, முயில் எழுதுங்க, எழுதி வைங்க, குணமான நான் தான் அந்த இடத்துல ஜனாதிபதி. சரி என்று எழுதப்படுகிறது. வைத்தியம் செய்யப்பட்ட பிறகு அந்த வைத்தியம் அவருக்கு சக்சஸ் ஆகிறது. அவர் சொல்லுகிறார், இவரை ஒன்றுக்கு போக வச்சு அந்த தண்ணியை கொண்டு வாங்க, அந்த சலத்தை கொண்டு என்கிட்ட ஒப்படைங்க, வெளியே ஊத்திராதங்க. கொண்டு வந்து ஒப்படைச்ச உடனே இப்ப அரசன் என்ன செய்யணும், அந்த பதவியை கொடுக்கணும், அந்த பதவியை கொடுக்கணும், இவர் அந்த சீட்டில் உட்காரணும். அவர் சொன்னாரு, எனக்கு இந்த பதவி தேவையில்லை, உங்களுக்கு உங்களோட பதவி இந்த உலகம்ங்கிறது இந்த ஒன்றுக்கு போக முடியாமல் இருக்கின்ற போது இந்த பெருமதிக்கு உங்களுக்கு இல்லை, அதை எனக்கு எழுதுனீங்க. அப்படிப்பட்ட நீங்க இந்த உலகத்தில் மக்களை இரக்கத்தோடு நல்ல முறையில் பெருமை அடிக்காமல் உங்களுடைய அகங்காரங்களை குறைத்து ஆட்சி செய்து நல்ல முறையில் வாழுங்கள் என்று அவர் அப்படியே தூக்கி கொடுத்து விட்டு போகிறார். ஆகவே சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு ஒன்றுக்கு போறது புலக்கான கடத்தில் இப்பையும் ஒருவர் 3 தரம் ஒன்றுக்கு போக வேண்டும். கொழும்பிலே இருக்கிறார் ஒரு ஹாஜியார், கிட்டத்தட்ட ஒரு தரம் போக வைக்கணும் என்றால் அவருக்கு 1500 ரூபாய். யோசித்து பாருங்கள். ஆகவே இப்படியான நிலைகள், அல்லாஹு தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமானது, அதை எப்படி நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரோக்கியத்தை எங்கேயெல்லாம் பிரார்த்தித்தார்கள். தொழுகையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள், சஜதாவுக்கு இடையில் பிரார்த்தித்தார்கள், சுஜூதிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குகின்ற போது துஆ ஓதுவார்கள். அந்த தூங்குகின்ற போது துஆ ஓதினால் அந்த துஆவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்த துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபாஹா லக மமாத்துஹா வ மஹ்யாஹா, யா அல்லாஹ், என்னை நீதான் படைத்தாய், உனக்கே வாழ்வும் சாவும் அனைத்தும், நீதான் அதை மரணிக்க செய்பவன், நீ என்னை
உயிர் வாழச் செய்தால் எனக்கு ஆபத்துகள் வராமல் பாதுகாத்து விடு. இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபத்ஹா வ இன் அமத்தஹா, என்னை நீ மரணிக்க செய்தால் இந்த தூக்கத்தின் போது என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. உன்னிடத்திலே நான் ஆரோக்கியமான வாழ்க்கையை நான் பிரார்த்திக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கத்தின் போது கூட அதை பிரார்த்தித்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று என்ன செய்கின்றார்கள்? இப்படி ஒரு மனிதன் துஆ செய்கின்ற போது ஒரு மையவாடிக்கு போய் என்ன செய்கிறான்? அவங்களுக்கு தரிசனம் செய்கிறான். மையவாடிக்கு போனவங்க துஆ ஓதணும். அந்த துஆவுல ஒன்றாக ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார்கள். எப்படி கற்றுக் கொடுக்கின்றார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முஸ்லிமான மோமினான அடியார்கள் வாழக்கூடிய இடமே, அடியார்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு பின்னால் வந்து உங்களோடு சேர்ந்து கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கும் உங்களுக்குமாக பாவ மன்னிப்பை, எங்களுக்கும் உங்களுக்குமாக ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றோம் என்று இப்படி செய்திருக்கின்றார்கள். ஆகவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நல்லதைத்தான் பிரார்த்திக்க நம்மிடத்திலே வேண்டியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏராளமான கட்டங்களில் காலை மாலை திக்ர்களில் தூக்கத்துக்கு செல்லும் போது, தூக்கத்திலே இருந்து எழுந்தால் கூட ரசூலுல்லாஹ் ஒரு துவா, அல்லாஹ்வை புகழுகின்ற துவாக்கள் பலது இருக்கிறது. அந்த துவாக்களில் ஒன்றாக அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி வரத்த அலைய ரூஹி, அதாவது எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று வரக்கூடிய அப்படியான துவாக்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதோடு அதற்கு உதவியான என்ன என்ன விவகாரங்கள் வைத்தியங்கள் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களை பார்த்தோம். இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை சரியாக புரிந்து இந்த நோயற்ற நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே தரும்படி பிரார்த்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஆரோக்கியம் நியமத்தாக இருக்கிறதோ, சில நேரம் அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனை பார்த்து ஏளனமாக அல்லாஹ்வுடைய அவனை கேவலப்படுத்தி விட்டான், அல்லாஹ் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டான், அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு கிடைத்திருக்கிறது, இப்படி என்றெல்லாம் நாம் பேசிவிட முடியாது. ஏன், அது அவனுக்கு அருளாக இருக்கும். நாம் நோயில்லாத வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஒருவர் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் நோயாளியாக போய்விட்டால் அவருக்கு எப்படியான உதவிகளை எங்களால் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து அவருடைய ஈமானை உறுதியாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஏன், நோய்வாய்ப்படுகின்ற போது நோய் விசாரிக்க செல்லுகின்றவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம், சுவர்க்க சோலையில் அவர்கள் இருக்கிறார்கள். காலையில் போனால் மாலையில் போனால் 70,000 மலக்குமார்கள் நோய் விசாரிக்க போனவருக்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது? துவா செய்கிறார்கள், பாவ மன்னிப்பை கேட்டு சொர்க்கத்தை கேட்டு. ஆகவே சகோதரர்களே, அப்படி நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனை நாம் சந்திக்க போகின்ற போது அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நாம் தாழ்சியா என்பது கஷ்டமான நிலைகள் எதுவாக இருந்தாலும், அவனுக்கு மையத்து அவனுடைய குடும்பத்தில் விழுந்தாலும் சரி, அவன் பொருளாதார ரீதியாக கஷ்டத்தை சந்தித்தாலும் சரி, வாழ்க்கையிலே பல இன்னல்கள், எப்படியான நோய் நும்மலங்கள், வேற குடும்ப பிரச்சனைகள், வேற வேற பிரச்சனைகள், எப்படியான பிரச்சனைகள் அவன் சந்தித்தாலும் அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வது, தாழ்சியா செய்வது நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, நமக்கு நோயில்லாத வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, அது அருள். இன்னொருவனுக்கு நோய் கிடைத்திருக்கிறது என்றால் அதை ஏளனமாக பார்க்க கூடாது. நாம் அப்படி அவனை ஏளனமாக இழிவாக பார்க்கிற போது என்ன நிலைமை ஏற்படும்? அல்லாஹ் சில நேரம் அதை நம்மீது சாட்டி விடுவான். மற்றவனுடைய கஷ்டத்தில் நாம் துன்பம், அவனுடைய கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.